கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் 24ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 69வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற காரியம், முதலாவது தேவன் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறாராம் என்றும், இரண்டாவதாக கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்பதையும் அங்கே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே அநேகர்கள் கட்டுண்டவர்களாய் எளியவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, எளியவர்கள் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஒடுக்கப்படுகிறவர்கள், புறக்கணிக்கப்படுகிறவர்கள், மற்றவர்களால் இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே பின்மாற்றம் அடைந்து போகிறவர்கள், இப்படியாக இந்த நாட்களில் அநேக காரியங்களை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், அவர் இந்த நாட்களிலே எளியவர்களாக, ஒடுக்கப்படுகிறவர்களாக, இன்றைக்கு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களாக இருக்கிற ஜனங்களை அவர் இந்த நாட்களில் ஒருபோதும் மறப்பதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று. அப்படியானால் எளியவர்களாய் நாங்கள் ஒடுக்கப்பட்டு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஏதாவது ஒரு வசையான காரியங்களினால் இந்த நாட்களில் நாங்கள் அங்கே இந்த நாட்களில் ஒடுங்கி போய் யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சில வேளைகளிலே நம்மையே நாங்கள் இந்த நாட்களில் நொந்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறாராம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இந்த நாட்களிலே கேட்கிற வேளையிலேயே கர்த்தர் அந்த ஜெபங்களை இந்த நாட்களிலே புறக்கணியாதபடி அவர் அந்த ஜெபங்களுக்கு மறுமொழி கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, அதாவது பாவிகளுக்குத்தான் இன்றைக்கு தேவன் தேவையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்டு நோயினால் இந்த நாட்களில் வருத்தப்பட்டு, அதே வேளையில் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களுக்குத்தான் இன்றைக்கு தேவன் இந்த நாட்களில் அடைக்கலமும் அனுகூலமுமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாக இந்த நாட்களிலே எளியவர்களாக இந்த நாட்களில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அவர் என்ன செய்கிறாராம்? அவர்களுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய கட்டுக்களில் இந்த நாட்களில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறவர்களை கட்டுக்களை அவிழ்த்து அவர் இந்த நாட்களில் அவர்களை புறக்கணியாதபடி அவர்களை அணைத்து அவருடைய இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து வருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் சற்று உலகத்திலே பாருங்கள், எத்தனையோ கோடி கணக்கிலே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களிலே அநேக பிரச்சனைகள் சூழ்ந்து, அநேக நெருக்கங்கள் சூழ்ந்து, அவர்கள் இந்த நெருக்கத்திலே அதாவது விடுதலை பெற முடியாதபடி இந்த நாட்களிலே யார் நம்மை விடுதலையாக்குவார்கள் என்று இந்த நாட்களிலே அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவர்கள் சொன்ன வார்த்தையின்படி அவர் இந்த நாட்களிலே அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை இந்த நாட்களிலே அவருடைய கட்டுக்களை, அவர்களுடைய புறக்கணிப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே விடுதலை செய்ய இந்த நாட்களில் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை இந்த நாட்களிலே ஆற்றி தேற்றும் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தை அவர்களை விடுவிக்கும். ஆமேன்.